ஒரு வேத வார்த்தை நம்ம வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த செய்தியானது ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்கள் நமக்கு எச்சரிப்புகள் அவசியமாக இருக்கிறது. சில வார்னிங் நமக்கு தேவை, சில அட்வைஸ் நமக்கு தேவை, சில ஆலோசனைகள் நமக்கு தேவை. வேதத்தில் ஏராளமான அட்வைஸ் இருக்கிறது, வார்னிங் இருக்கிறது, ஆலோசனைகள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும், உங்களோடு கூட பேச வேண்டும், என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் அன்றைக்கு யூதாவை பார்த்து சொல்லுகிறார், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இட்ஸ் அப்பாயிண்டட். உனக்கு ஒரு ஹார்வெஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முடிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அறுவடை, ஹார்வெஸ்ட் அப்படி நம்ம சொல்லும் பொழுது ஒரு வாழ்வின் அல்லது ஒரு காரியத்தினுடைய கடைத்தொகை அல்லது ஒரு முடிவை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருக்கும் என்றால் முடிவு என்பதும் ஒன்று நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய மனதின் அங்கலாய்ப்பை தீர்க்கதரிசி மூலமாக அங்கே சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில தான் அவர் சொல்லுகிறார், யூதாவே, உனக்கு, நான் நினைக்கிறேன் உனக்கும் என்று அந்த இம்மு போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் அப்படிதான் இருக்கிறது. உனக்கும் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பாரம் ஆண்டவருக்கு உண்டு. அவர்களை பலவிதமான இக்கட்டுக்குள்ள வழி நடத்தி கூட எப்படியாவது தன் பக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கரிசனை ஆண்டவருக்கு இருந்தது. ஆகவே பலவிதமான நெருக்கடிகளை ஆண்டவர் அனுமதித்து அவர்களை தம் பக்கமாக இழுத்து கொண்டு வந்தாலும் பல நேரங்களிலே அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களாக, ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ருசித்து பார்த்தும் அதை நம்பி வாழாதவர்களாக, மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிறவர்களாகவே இருந்து வந்து கொண்டிருப்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு வாழ்க்கையிலும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். சில இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுவதற்கு பதில் எப்ராயிமே என்கிற வார்த்தையும் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமே அப்படியே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 5ஆம் வசனத்தில் நீங்க வாஸ்து பார்த்தால், ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வார்த்தையை கொண்டு எச்சரித்து அவர்களை அந்த வார்த்தையால இது தவறு, இது தவறு, இது சாபத்தை கொண்டு வரும், இது அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அதுதான் வெட்டினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உன்மேல் வரும் தண்டனைகளை வெளிச்சத்தை போல் வெளிப்படும். அப்படி எல்லாம் ஆண்டவர் எச்சரிப்பு சொல்லிட்டு யூதாவுக்கு ஸ்பெஷலா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். யூதாவே, உனக்கும் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறுப்பு என்பது ஒரு முடிவை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரசங்கி 11:9 நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. வாலிபனே,
உன் இளமையில நீ சந்தோஷப்படு, உன் கண் காட்சியில நட, உன் எஞ்சின் வழிகளை நட, எல்லாவற்றையும் செய், உன் இருதயம் என்னெல்லாம் செய்ய சொல்லுதோ அதெல்லாம் செய். ஆனாலும் ஒரு நாள் வரும், அந்த அறுப்பின் நாள், அந்த முடிவின் நாள்ல நீ நியாயத்திலே வந்து நிறுத்தப்படுவாய் என்பதையும் அறிந்து கொள் என்கிற ஒரு எச்சரிப்பை பிரசங்கி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த பிரசங்கியுடைய புஸ்தகம் 1-4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? சூரியனுக்கு கீழே, சூரியன் சில நேரங்கள்ல எங்க இருக்கு, சில நேரம் அங்க இருக்கு, சில நேரங்கள் எங்க இருக்குது, சில நேரங்களில் காணாம போயிடுது. அப்போ சூரியனுக்கு கீழே அப்படி என்றால் எபிரேய அந்த மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூரியனுக்கு கீழே என்பது கடவுளுக்கு வெளியே, கடவுளுக்கு வெளியே ஒரு சந்தோஷம் கிடையாது. கடவுளுக்கு வெளியே மனிதன் செய்கிற எல்லா காரியமும் அது வீண், அவனுடைய பிரயாசம் வீண். அப்போ கடவுளுக்குள்ள ஒரு மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய பலனும் தான் அது ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உடைய வாழ்க்கையில கொண்டு வரும். பிரசங்கி 12:14 கூட வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர். ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். முடிவு ஒரு நியாயம், முடிவு ஒரு அறுப்பு காலம். அப்படி அறுப்பின் காலம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியமித்தால் அந்த அறுப்பின் நிமித்தம் நாம் சந்தோஷப்படுவோமா, அல்லது அந்த முடிவின் நிமித்தம் நாம் சஞ்சலப்படுவோமா, கலக்கம் அடைவோமா, பயப்படுவோமா? ஆண்டவரை அறிந்து கொண்டு முடிவை சந்திக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து முடிவை சந்திக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு முறை திபெத் நாட்டில் இருந்து இமயமலை வழியாக சாது சுந்தர் சிங் பிரயாணப்பட்டு வருகிறார். இமயமலை பயங்கரமான பனி நிறைந்த இடம். ஒரு மனிதன் தனியாக பிரயாணப்பட்டு போவது என்பது உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு பகுதி. அது அந்த குளிரிலே, அந்த பனியிலேயே செத்து போய் விடுவார்கள். இதனால அந்த இமயமலையில் நடக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தரை ஒருவர் தூக்கி கொண்டு போவார்களாம். அப்படி தூக்கி கொண்டு போகும் பொழுது 2 பேருடைய சரீரமும் உரசுவதனால சூடு ஏற்பட்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்குமா. அப்படிப்பட்ட இடத்துல அவர் நடந்து போகும் பொழுது ஒரு இடத்துல சரிக்கு கீழே விழுகிறார். உருண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அவர் உருண்டு வந்து ஒரு குகை போன்ற ஒரு இடத்துல அவர் விழுந்து விடுகிறார். ஒரு பக்கம் அடி முதுகுல, வேதனை தாங்க முடியல. அப்படி அவர் அந்த வேதனை தாங்க முடியாத அந்த சூழல்ல கண் திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில கரடி போன்ற ஒரு உருவம், சரீரம் முழுவதும் முடியினால நிரப்பப்பட்ட ஒரு உருவம் அப்படியே எட்டி பார்க்கிறது. இது ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் உள்ள ஒரு பனி கரடி என்று அவர் நினைத்து, இன்றைக்கு இந்த கரடி நம்மை கொன்று போட்டு விடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிற ஒரு நிலைமையில அந்த நேரத்தில் அது கரடி அல்ல, அங்கிருந்து ஒரு மனித சத்தம் வருகிறது, இங்க வா என்று சொல்லி. அவர் மீண்டும் கண் விழித்து பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய முகம் தெரிகிறது. பக்கத்துல பயந்து போகிறாரு. போயிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அது கரடி அல்ல, உண்மையாகவே ஒரு மனிதன். சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும் பொழுது கைலாச மகரிஷி என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். அவர் எத்தனையோ ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறவரா, உணவு உண்ணாமல் இருக்கிறவர் என்று சாது சுந்தர் சிங் சொல்கிறாராம். அப்ப அவர்கிட்ட கொண்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, நான் இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியமே ஜெபிக்கிற ஊழியம்தான். ஆண்டவர் எனக்கு ஜெபிப்பதற்காகவே என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த நாட்டுக்கு போய் ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆவியானவர் என்னை தூண்டுவாரோ, நான் அங்கே புறப்படுவதற்கு ஆயத்தப்படும் பொழுது என்னையும் அறியாமல் ஆவியில நான் பறந்து விடுவேன். அங்க போய் ஜெபம் பண்ணுவேன், மீண்டும் இந்த இடத்திற்கு வந்து விடுவேன்.
அப்படின்னு சொல்றார். ஸோ சாது சுந்தர் சிங் நிறைய காரியங்கள் அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய சந்தேகத்தை அவர் கேட்டிருக்கிறார். அந்த சந்தேகத்துல ஒன்றுதான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய ஆவி பிரியும் பொழுது எப்படி இருக்கும்? அப்பொழுது இந்த காரியத்தை விளக்குவதற்காக அந்த கைலாச மகரிஷி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல சேட்டன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன், பயங்கரமான குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவன், அவருடைய மனைவி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவள், சபையில எவ்வளவோ அவருக்காக ஜெபித்திருக்கிறார்கள், அநேக முறை அவரை எச்சரித்திருக்கிறார்கள், இந்த மதுபானம் என்பது உன்னையும் அழித்துவிடும், உன் ஆத்மாவையும் கெடுத்துவிடும், நீ நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி எவ்வளவோ அவனை எச்சரித்தும் அவன் கேட்கல. கடைசி அவனுடைய மரண நாள் வருகிறது. அந்த மரண நாள் வரும்பொழுது சாது சுந்தர் சிங்குக்கு இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை ஆவியினாலே அந்த இடத்திற்கு கொண்டு போய் அந்த காரியத்தை எனக்கு காட்டினார் என்பதை அவர் குறிப்பிடும் பொழுது இப்படி சொல்லுகிறாராம், நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய படுக்கையிலே அலறி துடித்து கொண்டிருக்கிறான். ஐயோ ஐயோ, வேதனை நிறைந்த அந்த இடத்திற்காக நான் போகிறேன் என்று சொல்லி அவன் துடித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அவனுக்கு காட்டியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுடைய ஆத்துமா அலசடிப்பட்டு வேதனைப்பட்டு அந்த சரீரத்திலிருந்து அவனுடைய ஆத்துமா பிரிந்து போவதை ஆண்டவர் அவனுக்கு காட்டினாராம். அதே அன்றைக்கு அதே பட்டணத்தில் இன்னொரு சம்பவத்தையும் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். என்ன? ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த மேகி என்று சொல்லப்படுகிறதான ஒரு சிறுமி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், அவளுடைய ஆவி பிரியக்கூடிய அந்த தருணத்தில் அவள் சந்தோஷமாக இருப்பதை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். குடும்பத்தார் எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இன்னும் சில மணி நேரங்கள் அவள் இறந்து போய் விடுவாள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆகவே உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவள் தைரியமாக எழுந்து சொல்லுகிறாள், ஏன் அழுகிறீர்கள்? நான் சந்தோஷமான இடத்திற்கு போக போறேன். துன்பம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத நல்ல ஒரு இடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு இயேசு எனக்காக ஒரு பெரிய ரதத்தை அனுப்பி இருக்கிறார். அங்கே தேவதூதர்கள் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஏன் அழுது என்ன அங்க போக விடாம தடுக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அப்படி சொல்லிக்கொண்டு அவள் படுத்த உடனே அவளுடைய ஆவி, அவளுடைய ஆத்துமா அவளுடைய சரீரத்திலிருந்து அப்படியே மேலே போய் அந்த அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற, ஆயத்தமாக இருக்கிற அந்த சேரியாட்ல அந்த அந்த அரியாசனையில் அவள் உட்கார்ந்த உடனே அந்த சேரியாட் அப்படியே மேலே போவதை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு சின்ன பிள்ளையினுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அறுவடை காலத்துல அவள் சந்தோஷமாக அவள் புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே பட்டணத்தில் இன்னொரு மனிதன் துன்மார்க்கமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பல எச்சரிப்புகள் வந்தும், பலர் எச்சரித்தும், வேத வார்த்தையினாலே பல எச்சரிப்புகள் வந்தும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்து அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அறுப்பு காலம் வந்த நேரத்தில் அவனுடைய ஆத்துமா எப்படி துடிக்கிறது என்பதையும் நம்ம இந்த காரியத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த அறுப்பை சந்திப்பதற்கு, சந்தோஷமாக சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு 3 அல்லது 4 காரியங்களை உங்களோடு கூட துரிதமாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் கலாத்திய திருச்சபையாருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் என்ன எழுதுகிறார்? மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பானா, ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், அழிவில்லாத ஒரு வாழ்வை அறுப்பான் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். பரலோகத்தினுடைய அளவுகோல்
எப்படி இருக்கும்? பரலோகத்தினுடைய அளவுகோல் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தினுடைய அளவுகோல் வித்தியாசம். ஆனால் பரலோகத்தினுடைய அளவுகோல் ரொம்ப வித்தியாசம். இந்த உலகத்தினுடைய அளவுகோலை நாம் ஏமாற்றி விடலாம், ஆனால் பரலோகத்தின் அளவுகோலை ஒரு நாளும் நாம் ஏமாற்றவே முடியாது. ஆவிக்குரிய காரியத்திற்காக விதைப்பது, மாம்சத்திற்காக விதைப்பது அப்படின்னா என்ன? இந்த உலக காரியங்கள். அதனால தான் நான் ஆரம்பத்தில் இந்த உலகத்திற்கு அடுத்த ஒரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்கள் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அடுத்தது ஒரு கேள்வி வரும், அப்ப இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எதையுமே நம்ம செய்ய வேண்டாமா? செய்யணும். சாப்பிடணும்னா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இல்லையா? ஆமா. நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா படிக்கணும் வாழ்க்கையில, இல்லையா? ஆமா. இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற சில காரியங்கள் இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நமக்கு ஒரு கூடாரத்தை போன்றது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டுடைய பசுத்தவான்கள் இந்த உலகத்துல ஜமீன்தாராக வாழ்ந்தாலும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு கூட அவர்கள் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தை குறித்து அவர்களுடைய ஒரு கணிப்பு என்ன தெரியுமா? நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாக வாழுகிறோம். இல்ல, அப்படித்தானே சொன்னாங்கல்ல? ஆமா. அரதேசிகளும் பரதேசிகளுமாக கூடாரங்களில் வாசம் செய்தார்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற அனைத்தும் ஆண்டவரால உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அனைத்தும் மாயை. இந்த சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லாமே மாயை. அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆண்டவருக்கு வெளியே செய்யப்படுகிற எல்லாமே மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலக மனிதனுடைய நாட்டங்கள் எல்லாம் எதிர் மேலதான் இருக்குது. உலக மனிதன் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த உலக மாயையை பின்பற்றி தான் போகிறதே ஒழிய உண்மையான காரியங்களை பற்றி கொள்வதற்கு மனதை செலுத்துவது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த அழிவில்லாத காரியத்திற்காக நாம் விதைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆவிக்கென்று விதையுங்கள், ஆவிக்கென்று விதையுங்கள். நாம் எதை செய்தாலும் ஆவிக்கென்று நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்திற்காக ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், இதனால எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பலன் இருக்கிறது? ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுகிறோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு இது இத்தனை மடங்கு பெருகும். இந்த உலக மனுஷன் யோசிக்கிறானா? இல்ல, இதை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு ஆகும். போடுறது தவறுன்னு சொல்ல வரல, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கிறது இல்லையா? ஆனால் ஆவிக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அழிந்து போகாத பரலோக காரியத்திற்காக நம்ம செய்கிற காரியங்களை குறித்து யோசிக்கிறோமா? இந்த உலக காரியத்திற்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கூட இந்த நாட்களில் நம்ம அதிகமாக ஆவிக்குரிய காரியத்திற்காக யோசிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாம்சத்திற்கு, இந்த உலகத்திற்குரிய காரியத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிகமாக நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டியது, விதைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த உலகத்தால கொடுக்க முடியாத, இந்த உலகத்தால எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த உலகத்தால கொடுக்கவே முடியாது, இந்த உலகத்தால எடுக்கவும் முடியாது. சமாதானம். ஹல்லேலூயா. ஆமா. ஆனா இன்றைக்கு சமாதானத்தை ஒரு ஆசீர்வாதம் என்று கூட இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இல்ல, ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு வித்தியாசமான அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பேப்பரை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா எழுதுங்க அப்படின்னா நமக்கு உடனே வருகிறது என்ன? ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு இடம், ஒரு சொத்து, இல்லையா? இந்த பொருள், அந்த பொருள், இல்ல? ஆமா, அப்படிதான் நமக்கு எண்ணங்கள் வரும்.
ஆனால் இத்தனை காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. சமாதானத்திற்காக நம்ம என்ன விதைச்சிருக்கிறோம்? ஆனா நான் நினைக்கிற சமாதானத்திற்காக நம்ம இழந்தாலும் சமாதானத்தை காத்துக்கொள்வது உண்மையாகவே அவசியமாக இருக்கிறது. சமாதானத்திற்காக எதையாவது இழந்திருக்கிறோமா? என் குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த காரியத்தை இழந்துட்டேன், அதனால நாங்க சமாதானமா இருக்கோம். என் உறவினர்களுக்கு என்னுடைய உடன்பிறப்புகளோட சமாதானத்திற்காக நான் இவ்வளவு பணத்தை இழந்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க குடும்ப சமாதானத்திற்காக இவ்வளவு நான் செலவு பண்றேன். பல்லாவரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. 3 நாள் கேம்ப். அவங்க குடும்ப கூடுகை, அவங்க உடன்பிறப்புகள், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க. 3 நாள். யார் செலவு பண்ணது? நான் தான் செலவு பண்ணேன் தம்பி. ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு செலவு பண்ணாலும் பரவாயில்ல. இந்த 3 நாட்கள் சந்தோஷமாக மனம் விட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். ஒரே ஒரு அரை மணி நேரம் டிவோஷன், அரை மணி நேரம் நாங்கள் ஆண்டவரை ஆராதிச்சோம். மற்றது எல்லாமே உட்கார்ந்து பேசுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசணும். நிறைய காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டோம். ஒருவேளை செலவு அதிகமாக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல போனோம். 60 பேருடைய ஸ்டே, சாப்பாடு காரியங்கள் செலவு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கும் உபயோகமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தில் பெருகுவதற்கு, சமாதானத்தை பேணிக் கொள்வதற்கு நல்ல ஒரு காரியமா இருந்துச்சு. செலவு பெருசு இல்லை. சமாதானத்திற்காக ஏதாவது நம்ம செலவு பண்றோமா? இப்படி நம்ம ஒரு நாள் யோசித்திருக்கவே மாட்டோம் இல்ல? ஆமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்திற்கென்று விதையுங்கள் என்று வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இல்ல, சமாதானத்திற்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சமாதானத்தை பேணிக் கொள்வதற்காக, காத்துக்கொள்வதற்காக நாம் செலவு பண்ண அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நாடுகள், உலக தேசங்கள் உலக சமாதானத்திற்காக, நாடுகளுக்குள்ள ஒரு பரஸ்பர சமாதானம், அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் தோல்விகள்ல தான் முடிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானத்திற்காக நேரத்தை செலவு பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமா, சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ, ஏன்னா பைபிள்ல சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமா. அப்போ சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் பாக்கியவான்களுக்கு ஆப்போசிட் என்ன? துர்பாக்கியம் உள்ளவர்கள் அல்லது ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். ஆமா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் தான். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன் அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த உலகம் கொடுக்க முடியாததும் இந்த உலகத்தால் எடுக்க முடியாததுமான ஒரு சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான சமாதானத்தை நமக்குள் தர வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்குள் ஆண்டவர் தர வேண்டும். நம்முடைய சபைக்குள் தர வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்குள் ஆண்டவர் தர வேண்டும். நம்முடைய தேசங்களுக்குள் ஆண்டவர் தர வேண்டும். 3ஆவதாக நாம் எதற்காக விதைக்க வேண்டும் அப்படி என்றால், இந்த உலகத்துல, முழு உலகத்துல மாத்திரமல்ல, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் குறைந்து கொண்டே வருகிறது. நீதி, நேர்மை, நியாயம் குறைந்து கொண்டே வருகிறது. அநியாயம், அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:18. நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதியை விதைக்க வேண்டுமா? இன்றைக்கு நீதியை தேடினாலும் கண்டுபிடிக்க கூடிய ஒரு சூழ்நிலை தேசங்களில் இல்லை. ஏன்? நீதிமன்றங்களில் கூட நீதி கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா. பணத்தை கொடுத்து அநியாயத்தை பண்ணினவன் நீதிமான் என்று நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது.
அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நீதிக்காக விதைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதா? நீதியை விதைக்கும் பொழுது நீதியை நம்ம அறுக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:8, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம். இன்றைக்கு மனிதன் இதெல்லாம் உணர்வதில்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஒரு நீதி செலுத்துவதற்கு முன்பதாக, அல்லது குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக நாம் ஆண்டுடைய சமூகத்தை சற்று உட்கார்ந்து யோசிக்க வேண்டியது அவசியம். நீதினா நாம் தைரியமாக அதற்காக போராடலாம், நீதிக்காக நாம் நிலை நிற்கலாம், நீதிக்காக நாம் குரல் கொடுக்கலாம், நீதிக்காக நாம் செலவு பண்ணலாம், நீதிக்காக நம்ம எதையும் செய்யலாம்ல. ஆமா, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நீதியை விரும்புகிற தேவன், அநியாயத்தை அவர் வெறுக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் அநியாயத்தின் பக்கம் நிற்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் நீதியின் பக்கமாக நிற்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் அநியாயம் பண்ணக்கூடிய பக்கம்தான் சார்ந்து கொள்ளும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியின் பக்கம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அநியாயத்தை பணம் கொடுத்து நீதியாக இந்த உலகம் மாற்றி விடுகிறது. அநியாயத்தை செய்துட்டு பணத்தினால அதை நீதியாக மாற்றி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதுவும் ஒரு அநியாயமாக மாறி விடுகிறது இல்ல? ஆமா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியை விலை கொடுத்து வாங்க வேண்டியதல்ல. நீதிக்காக நாம் நிலை நிற்கும் பொழுது, நீதிக்காக நாம் குரல் கொடுக்கும் பொழுது, நீதிக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நீதியை நிலைநாட்ட முடியும், நிலைநாட்ட முடியும். ஆகாப் ராஜா ஏசபேலை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கணவன் மனைவி ஒரு தேசத்தையே ஆளக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய சொத்துக்கு அவர்கள் ஆசைப்பட்டு அதை அபகரித்துக் கொள்வதற்கு வேண்டிய உபாயங்கள் எல்லாம் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுல ஏசபேல் ரொம்ப கை தேர்ந்தவள். அந்த ஏசபேல் தன்னுடைய மனைவி ஏசபேலுக்கு தன்னுடைய வாழ்க்கையே விற்று போட்டவன் தான் இந்த ஆகாப் ராஜா. ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி சொல்லுகிறபடியெல்லாம் செய்வதற்கு தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனைவியுடைய சொல்ல கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நல்ல காரியம்னா கண்டிப்பா கேட்கணும் இல்லையா? ஆமா. ஆனால் தலைவன், குடும்பத்தினுடைய தலைவன் என்கிற ஸ்தானத்துல இருக்கிற ஒரு கணவன், ஒரு புருஷன் மனைவி 1000 ஆலோசனைகள் சொன்னாலும் அது சரியா, கரெக்டா, நல்லதா, தீமையா, அல்லது ஒருதலை பட்சமா இருக்கிறதா, இல்ல சரியான நீதியாக சொல்றாளா அப்படிங்க நிதானித்து பார்த்து முடிவு எடுக்க வேண்டியது யாருடைய கடமை? கணவனுடைய பொறுப்பு. ஆனால் இந்த ஆகாப் ராஜா ராஜா என்கிற ஸ்தானத்துல இருந்தாலும் அவனால ஒரு தீர்மானம் எடுக்க முடியவில்லை. ஆனால் அவனுக்காக மனைவி, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கூட பாருங்க, குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது, கணவனுடைய ஸ்தானத்தை மனைவி எடுத்துக்கொள்வாங்க. ஆமா, அதுவும் தவறுதான் இல்லையா? ஆமா, அந்த ஸ்தானத்தை மாற்றக்கூடாது. ஒருவருக்கொருவர் நம்ம இசைந்து இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருடைய காரியத்திற்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஸ்தானம் என்று வரும் பொழுது கணவனுடைய ஸ்தானம் கணவன் தான், மனைவியுடைய ஸ்தானம் மனைவி தான் இல்லையா? ஆமா. ஆனால் ஏசபேல் பாருங்க, இந்த ஆகாப் ராஜா அரண்மனை பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டம் நாபோத்துடையது. அதை தனக்கு கீரை கொள்ளையாக்கி கொள்ளும்படி அவருடன் கேட்கிறான். ஆனால் வேத பிரமாணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பிரமாணம், உன்னுடைய சொத்தை நீ விற்க கூடாது. பரம்பரை சொத்து நிறைய பேர் விற்க மாட்டாங்க தெரியுமா? ஆமா, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. உன் காணாட்சியை நீ என்ன பண்ணக்கூடாது? விற்க கூடாது. ஆகவே நாபோத் சொல்றான், நான் கடவுளுக்கு பயந்தவன், ஆகவே நான் அதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய தோட்டத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்வதற்காக இந்த ஏசபேல் கையாளுகிற அந்த தந்திரம், அந்த அநீதியான காரியங்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? உபவாசம் என்று அழைக்கிறார்கள். ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றாங்க. மூப்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறாள். இந்த
நாபோத்து மேல அநியாயமாக குற்றம், 2 குற்றம், தேவனை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான் என்று குற்றம் சாட்டி அந்த குற்றத்திற்கு பொய் சாட்சிகளையும் ஏற்படுத்தி அவனை கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று நிருபத்தை எழுதி அனுப்புகிறாள். அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றமில்லாத அந்த நாபோத் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, அறுவடை எப்படி வருகிறது? தீர்க்கதரிசி மூலமாக. எந்த இடத்துல நாபோத்துடைய இரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த இடத்துல நாய்கள் ஓரத்தத்தை தின்னும். ஏசபேலுடையது என்னது எது என்று அடையாளம் கொள்ளக்கூடாத அளவுக்கு அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல நடந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நீதியை விதைக்கும் பொழுது நாம் நீதியை அறுக்க முடியும். வேதம் சொல்லுகிற எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்போம். நான் விதைக்கிறது தான் அறுவடை செய்ய முடியும். நெல்லை விதைச்சிட்டு ஐயோ நான் நெல்லு விதைச்சேன் ஆனா இங்க கோதுமை விளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல கோதுமையை விதைச்சிட்டு எனக்கு நெல்லு வேணும், நான் நெல்லை அறுவடை பண்ணுவேன், முடியுமா? முடியாது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். நல்லதை விதைப்போம், நன்மையை விதைப்போம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நன்மை செய்கிறதுல சோர்வு வருமா? நன்மைக்கென்று விதைக்கும் பொழுது அதுல சோர்வு வருமா? வரும் இல்ல? ஆமா. நன்மை செய்கிறவர்களுக்கு நிறைய சோர்வுகள் வரும், நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நிறைய எதிர்ப்புகள் வரும். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில எங்கேயாவது இவருக்கு தீமை செய்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதா? எழுத முடியாது. ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமென். அவர் நன்மையின் ஒரு உருவமானவர், யாருக்கும் தீமை செய்யாதவர். தீமையுடைய எண்ணமே அவருடைய மனசுல தோன்றாது. அவரிடம் வந்த எல்லாரும் நன்மையை பெற்றுதான் சென்றார்கள். ஒரே ஒரு மனிதன் துக்கத்தோடு சென்றான், ஒரு நியாயாதிபதி, ஒரு வாலிபன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியல. உனக்கு எல்லாவற்றையும், உன்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. அவனுடைய வாய் மொழியால வச்சுதான் ஆண்டவர் சொன்னார்ல. ஆமா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணும், எந்த நன்மையை செய்யணும்னு கேட்டான். அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னார். ஆனால் அந்த பதிலுக்கு அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை. அவன் துக்கத்தோட போனான், அவ்வளவுதான். ஆனால் மற்ற எல்லாரும் அவர்கிட்ட வந்தவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டுதான் சென்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நன்மையை செய்யல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நம்மளை போல நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது இல்ல? ஆமா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு மணி நேரமும் செய்கிறார், ஒவ்வொரு நாளும் செய்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் செய்கிறார். ஏன் ஒவ்வொரு மணித்துளிகளும் செய்கிறார். ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்மையை விதைக்க வேண்டும், நன்மையை விதைக்க வேண்டும். நன்மையை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு புளிச்சின்னு படுறது என்னன்னா, பண உதவி செய்யணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்ல. பண உதவி மட்டும் நன்மை கிடையாதுங்க. இந்த உலகம் அதுதான் எதிர்பார்க்குது. நன்மை அப்படின்னா அவர் உதவி செய்வாரு, பொருள் வாங்கி கொடுப்பாரு, சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு. ஒருவேளை அதுவும் நன்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பணம் கொடுப்பதை காட்டிலும், பொருள் கொடுத்து உதவி செய்வதை காட்டிலும் பெரிய நன்மை இருக்கிறது. என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ஆமா. மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட போய் உட்கார்ந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி முதுகுல தட்டி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு எல்லாருக்கும் நம்ம சென்னையில் இருக்கிறனால பாஸ்டர் கல்யாணகுமார் தெரியும்ல? ஆமா. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தாரு தெரியுமா? பயங்கர இந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்க அப்பா டெத்துல இவர் அப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தவர் தான். அவர் தான் மூத்த பையன். அடுத்தது 3 சின்ன பிள்ளைகள்.
அவங்க அம்மாவுக்கு வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாதான். அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. தரமணியில் தான் அவங்களுடைய வீடு. அப்பா செத்து போயிட்டார். இனி அடுத்தது என்ன செய்யறது? அம்மாவுக்கு வேலை செய்து பழக்கம் கிடையாது, சென்னையும் தெரியாது, வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 பிள்ளைகளை வைத்து என்ன செய்வது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் இருக்கு பார்த்தீங்களா, அடையார் சிஎஸ்ஐ சர்ச், அங்கே ஆராதனைக்கு போகிற ஒரு சகோதரர் தோளில் கையை போட்டு, கவலைப்படாத தம்பி, இயேசுவை பிடிச்சிக்கோ. அந்த ஒரு வார்த்தை அன்றைக்கு அவருக்கு ஆறுதல் படுத்தல. பல மாதங்கள் கழித்து சைக்கிள் அம்பத்தூருக்கு டெய்லி காலையில் அவர் வேலைக்கு போகணும். தரமணிலேருந்து அம்பத்தூருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரணும். அப்படி போகும் பொழுது அப்போல்லாம் வேளாச்சேரி ரூட்லாம் கிடையாது, இந்த தரமணி ரூட்டு இதெல்லாம் கிடையாது. அடையார் போயிட்டு அப்படி தான் சுற்றி போகணும். அப்படி போகும் பொழுது ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் உள்ள அந்த கிராஸை பார்த்துருக்கிறாரு. பல மாதங்கள் கழித்து வாழ்க்கை வெறுத்து போயிட்டு, இவ்வளவுதான் வாழ்க்கையா, ஒரு தகப்பன் இல்லைன்னா இவ்வளவுதான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற சூழ்நிலையில சரி ஒரு 10 நிமிஷம் இங்க உட்கார்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சு உள்ள போனவர், அங்க உள்ள போன பிறகு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். சரி இங்க வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்குதே, டெய்லி அதை பழக்கப்படுத்தி கொண்டார். அவங்க அம்மா காலையில் 6 மணிக்கு அன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு 2 ரூபாய், ஒரு பன்னு முந்தின நாள் நைட்டே வாங்கி வச்சுருவாங்களாம். அந்த பன்னு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அவருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து அனுப்புவாங்களாம். அதை அங்கே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக உட்கார நேரத்தில் ஒரு சமாதானம், டெய்லி அதை பழக்கமாக்கிக்கிட்டார். அப்படி தான் ஆண்டவருக்குள்ளே வந்தது பாருங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நன்மை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பணம் மட்டும்தான் வருகிறது, ஞாபகத்துக்கு வருகிறது. பணம் மட்டும் நமக்கு நன்மை அல்ல, அது இன்னைக்கு கொடுத்தா அது செலவாயிடும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் பெரிய நன்மைகள். ஆனால் இந்த உலகம் அதை நன்மைன்னு நினைக்காது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களால் பொருள் கொடுத்து உதவி செய்ய முடியலையா, நன்மை செய்ய முடியலையா, ஜெபம் பண்ணுங்க, பெரிய நன்மை. நான் மிஷினரி ஊழியத்துக்கெல்லாம் அடிக்கடி நான் சொல்லும் பொழுது பணம் கொடுங்க அப்படின்னு கட்டாயமாக கேட்பதே கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் கட்டாயம் கேட்பேன், என்ன தெரியுமா? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க அதை கட்டாயம் செய்யுங்க. பணம் கொடுத்து உதவி செய்ய முடியுதோ முடியலையோ அது 2வது பட்சம், ஆனால் கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஒரு 5 நிமிடம் அது மிஷினரிகளுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். அவர்களை பயன்படுத்தும் ஆத்துமாக்கள் அறுவடையாகும். ஹல்லேலூயா. அப்போ நன்மை என்பது பணம் கொடுத்து உதவி செய்வது மட்டுமல்ல, அதற்கும் மேலான காரியம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள், அவர்கள் குழப்பத்தில் இருக்கும்போது நல்ல ஆலோசனைகள், அவர்களை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வார்த்தை. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சில நேரங்களில் சாட்சிகள் சொல்லும் பொழுது எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே அந்த சகோதரி அந்த சகோதரன் சர்ச்சில் இப்படி சாட்சி சொன்னாங்க, ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபிக்கிற நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? சில செய்திருக்கலாம், ஆனால் அதிகபட்சம் நம்ம செய்கிறது இல்லைல்ல. ஆமாம், அட்லீஸ்ட் அந்த நேரமாவது சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதாவது சில வார்த்தைகள் மனசுக்குள்ள சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமே. அந்த ஜெபிக்கிற நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அழிவில்லாத நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியத்திற்கென்று விதைக்கிற காரியங்கள், ஆவிக்கென்று விதையுங்கள். 2வது பார்த்தோம், சமாதானத்திற்கென்று விதையுங்கள், நீதிக்கென்று விதையுங்கள், நன்மையை விதையுங்கள். நாம் மற்றவர்களுக்காக நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை நமக்கு வரும். மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது பலர் நமக்காக ஜெபிப்பார்கள். தொற்காலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தொற்கால் இறந்து போயிச்சா, எல்லாரும் உட்கார்ந்து அழுறாங்க. பேதுரு பக்கத்தில் தான் இருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே ஆள் சொல்லி அனுப்புறாங்க. பேதுரு வருகிறார். வந்த உடனே எல்லா பெண்கள் விதவைகள் பேதுருவை சூழ்ந்து கொண்டு அந்த தொற்கால் செய்த நற்கிரியைகளை சொல்றாங்க. இல்ல, நற்கிரியைகள். தொற்கால் எப்படி நற்கிரியைகள் செய்தால்? அவளுக்கு தெரிஞ்சது டெய்லரிங் இல்லையா? ஆமா,
அப்ப அந்த டெய்லரிங் மூலமாக நற்கிரியை செய்திருக்கிறாள். எல்லாரும் அதை சொல்றாங்க. பேதுரு போய் ஜெபம் பண்ணுகிறார், ஜீவன் மீண்டும் வருகிறது. நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கொர்நேலியு தான தர்மங்களை செய்தவன். அந்த நினைக்கப்படுகிறது ஆண்டவருடைய சமூகத்தில். அந்த தான தர்மங்கள் நினைவூட்டப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் கொர்நேலியுக்கு தெரியல. ஆவியானவர் சரியான விதத்தில் பேதுருவை வழி நடத்துகிறார், கொர்நேலியுவை வழி நடத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் வளருவதற்கும், அவனை சேர்ந்தவர்கள் வளருவதற்கும், அவனுடைய குடும்பத்தார் வளருவதற்கும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அன்றைக்கு பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கென்று நம்ம விதைப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாமே இந்த 4 காரியங்கள், இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாமே அந்த அறுவடை என்று வரும் பொழுது நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அன்றைக்கு நாம் கவலைப்பட மாட்டோம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிந்து அந்த அறுவடை என்கிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் நன்மைக்காக விதைத்திருக்கிறோம், நீதிக்காக விதைத்திருக்கிறோம், சமாதானத்திற்காக விதைத்திருக்கிறோம், ஆவிக்கென்று விதைத்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய அறுவடை ஏராளமாக இருக்கும். அந்த ரிவார்ட் ஏராளமாக இருக்கும். அப்பொழுது நமக்கு கவலை அல்ல, சந்தோஷத்தோடு கூட அதை நாம் எதிர்கொள்வோம். எப்படி அந்த சேட்டன் அவனுடைய அறுவடை அங்கலாய்ப்பையும் கவலையும் பதற்றத்தையும் பயத்தையும் அழுகையும் கொடுத்ததோ அதே போல அல்ல, நாம் இந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த சிறு பிள்ளை மேகி என்கிற அந்த பிள்ளை எப்படி சந்தோஷத்தோடு கூட அந்த அறுவடை எதிர்பார்த்தாலோ சந்தித்தாலோ அதே போல நாமும் சந்திப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முடிவுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவருடைய முடிவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு மரணம் என்பது முடிவு அல்ல, இல்லையா? ஆமா, நாம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நமக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்க போகிறார், சந்தோஷமான இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அப்படி அல்ல, அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்கள் நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்திற்கென்று விதைப்போம், நீதிக்கென்று விதைப்போம், நன்மைக்கென்று விதைப்போம், ஆவிக்கென்று விதைப்போம். அப்பொழுது நம்முடைய அறுவடையை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிற, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தை நாம் தைரியமாக சந்திக்க வேண்டும் என்றால் இந்த 4 நன்மைகளை செய்வோம், இந்த 4 காரியத்திற்காக விதைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார்.